பெண்களுக்கு அதிகாரம் அளித்து நிலையான சுற்றுச்சூழல் நடைமுறைகளை ஊக்குவிப்பதன் மூலம் சிறந்த உலகை உருவாக்குவதே இண்டஸ்ட்ரியின் முதன்மையான நோக்கமாகும். 28க்கும் மேற்பட்ட இயற்கை இலைகளுடன் இணைந்து செயல்படும் கூட்டு உரிமை நிறுவனங்களை நிறுவுவதன் மூலம் இண்டஸ்ட்ரி இந்த பெண் உற்பத்தியாளர்களுக்கு 500 கோடி ரூபாய்க்கும் அதிகமான சந்தையை உருவாக்கியுள்ளது. இது இந்தியா மற்றும் ஆப்பிரிக்காவில் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களின் வாழ்க்கையில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக பவர் உற்பத்தியாளர்களுக்கு சொந்தமான பெண்கள் நிறுவனங்கள் திட்டம் மற்றும் ரியல் மீளுருவாக்கம் செய்யும் வேளாண் வனவியல் மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் இயற்கை அடிப்படையிலான தீர்வுகள் மூலம் சமத்துவம், காலநிலை மற்றும் பாலின சமத்துவத்தை மேம்படுத்த கிராமப்புற சமூகங்களின் பலவீனங்களை இண்டஸ்ட்ரி சரி செய்துள்ளது. மூங்கில் என்பது 4 மடங்கு அதிக கார்பனை உறிஞ்சு 35% அதிக ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும் ஒரு அதிசய பொருளாகும். ஒரு முறை நடவு செய்தால் 4வது ஆண்டு முதல் 40 ஆண்டுகள் மற்றும் அதற்கு மேல் அறுவடை செய்ய முடியும். இந்த தாவரத்தின் தனித்துவமானது சாகுபடி செய்யக்கூடிய சீரழிந்த மற்றும் தரிசு நிலங்களில் வளரும் திறனாகும். காலநிலை மாற்றத்தை தணிப்பதில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. ಈಗ 4 ವರ್ಷದಿಂದ ಕಾಲಕ್ಕೆ ಸರಿಯಾಗಿ ಟೈಮಿಗೆ ಸರಿ ಮಳೆನೂ ಆಗೋದಿಲ್ಲ. ಹಾಗಾಗಿ ನೀರಿನ ಅಭಾವನೂ ಜಾಸ್ತಿ. ಆದರೆ ಈ ಜಾಗಕ್ಕೆ ಮಾತ್ರ ಬಿದಿರಿಗೆಲ್ಲ ನೀರು ಬೇಕಾಗೋದಿಲ್ಲ. ನಾವು ಇದಕ್ಕೆ ನೀರು ಕೂಡ ಕೊಡಲಿಲ್ಲ. ಆದರೂ ಕೂಡ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ. மாற்றத்திற்கு ஏன் மூங்கில்? மூங்கில் மரத்தின் மாற்றுப் பொருளாக பயன்பட்டு காகிதக்கூழ் மற்றும் ஃபைபர், மரம் மற்றும் பலகைகள், துணிகள், உலகளாவிய அலங்கார பொருட்கள், உயிர் எரிபொருள் மற்றும் பிரிக்கெட்ஸ் போன்ற பெரிய தொழில்களை ஆதரிக்கிறது. தற்போது சர்வதேச மற்றும் தேசிய பிராண்டுகள் இந்தியாவிலிருந்து மூங்கிலை வாங்குவதில்லை. ஏனெனில் சான்றளிக்கப்பட்ட மூங்கிலை வழங்குவதற்கான திறன்கள் நம்மிடம் இல்லை. வனப்பொறுப்பாளர் கவுன்சில் போன்ற சான்றிதழ்கள் பாதுகாப்பு சங்கிலியை தெளிவுபடுத்தி விநியோக சங்கிலியை ஆபத்திலிருந்து நீக்குகின்றன. அதே நேரத்தில் அதை கண்டறியக்கூடியதாகவும் வெளிப்படையானதாகவும் ஆக்குகின்றன. கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவின் 6 மாவட்டங்களில் 8 வேளாண் காலநிலை மண்டலங்களில் பரவியுள்ள இண்டஸ்ட்ரி 6000க்கும் மேற்பட்ட சிறு விவசாயிகளின், குறிப்பாக விளிம்பு நிலை சமூகங்களை சேர்ந்த பெண்களின் தேவைகளுக்கு ஏற்றவாறு மூங்கில் தோட்ட மாதிரியை வடிவமைத்துள்ளது. இந்த மூங்கில் அடிப்படையிலான வாழ்வாதார மாதிரியானது இந்தியாவின் விவசாய சமூகத்தில் 86% துண்டு துண்டான மற்றும் சீரழிந்த நிலங்களை கொண்ட சிறு மற்றும் குறு விவசாயிகள் எதிர்கொள்ளும் சவால்களை நிவர்த்தி செய்கிறது. இந்த தோட்ட மாதிரி 1 ஏக்கரில் 1/3 பங்கு நிலத்தில் மூங்கிலை பயிரிடக்கூடிய விவசாயிகளுக்கு, குறிப்பாக பெண்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. माझं नाव सावित्राबाई काळू चिकणे, गाव कोरले. बांबू कशा पद्धतीने सांगितले त्या पद्धतीनं लागवड केली. 15 फुटाची लांबी, 1.5 फूट खोल, 1.5 फूट रुंद अशा पद्धतीने ती लागवड केली. தொழில்நுட்ப ஆதரவுடன் கூடுதலாக இனங்கள், நடவு பொருட்கள் மற்றும் வேளாண் சூழலியல் மற்றும் வேளாண் காலநிலை நிலைமைகள் குறித்த ஆதரவு. இந்த மாதிரியானது தோட்டச் சான்றிதழ், கார்பன் கடன் அங்கீகாரம் மற்றும் சந்தைகளுடனான இணைப்புடன் பெண் விவசாயிகளை கூட்டு முயற்சிகளாக ஒருங்கிணைக்கிறது. இந்த சந்தை சார்ந்த வேளாண் வனவியல் மாதிரியானது சிறு தொழில் பெண் விவசாயிகள் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக வழக்கமான மற்றும் அதிகரித்த வருமானத்தை ஈட்டுவதை உறுதி செய்யும் திறனை கொண்டுள்ளது. இது தற்போதைய விவசாயம் சார்ந்த வாழ்வாதார மாதிரிகளிலிருந்து ஒரு முக்கிய மாற்றத்தை குறிக்கிறது. பருவநிலையை தாங்கும் மாற்றான மூங்கில் மில்லியன் கணக்கான சிறு விவசாயிகள் எதிர்கொள்ளும் பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் சவால்களுக்கு ஒரு கட்டாய மற்றும் மீளுருவாக்கம் செய்யும் தீர்வை வழங்குகிறது. NRLM மற்றும் பிற கூட்டாளர்களுடன் இணைந்து நாடு முழுவதும் உள்ள 1 மில்லியன் பெண்களின் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்த நாங்கள் தயாராக உள்ளோம்.